ரைட் நவ் ஏஐ மார்க்கெட்டில் ஒரு மோஸ்ட் மிஸ்லீடிங் நேம் எதுன்னு கேட்டிங்கன்னா கிளாட் கோடு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா கோடுன்ற நேம் பார்த்தோன்னே எல்லாருமே இது டெவலப்பர்ஸ்க்கு மட்டும்தான், இது நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுறாங்க, எஸ்பெஷலி நான் டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ். பட் இது டெவலப்பர்ஸ்க்கு மட்டும் கிடையாது. இது நீங்கள் ஒரு ஃபவுண்டராக இருந்தாலும், ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும், ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருந்தாலும், எஸ்பெஷலி நீங்கள் நான் டெக்னிக்கல் ப்ரொஃபஷனலாக இருந்தாலுமே இது ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் டூல். கிளாடோட சாட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, கோவர்க் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அண்ட் தென் இந்த கோடை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேபி அந்த பிளாக் ஸ்க்ரீனை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், நிறைய கோட்ஸ்லாம் இருக்கும். அதை பார்த்தோன்னே ஓகே இது நமக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணியிருப்போம். நம்ம எல்லாருமே சாட்டும் கோவர்க் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்போம். மேபி இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் நீங்கள் எந்த லேயரில் இருக்கீங்க, என்ன மாதிரியான டாஸ்க்கு நீங்கள் கிளாட் கோட் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கீழே அது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை பார்க்குறேன். நம்ம அப்கமிங் வீடியோஸில் முடிஞ்சால் அதை லைவ் யூஸ் கேஸாகவே நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று என்னென்னா கிளாட் கோட்னா என்ன அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம். ரெண்டாவது, அதை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தட் எது. அப்புறம் அந்த கிளாட் கோடில் இருக்கிற ஒரு பவர்ஃபுல் ஃபைல், அந்த .md ஃபைல்னு சொல்லுவோம், அப்படின்னா என்ன, அது என்ன பண்ணும். ஃபைனலி அந்த கிளாட் கோட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு 3 பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வர ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் கிளாட் கோட் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அண்ட் ட்ரஸ்ட் மீ, ஒன்ஸ் நீங்கள் கிளாட் கோட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கிளாட் சாட்டுக்கோ கோவர்க்குக்கோ நீங்கள் போகவே மாட்டீங்க. ஏன்னா கிளாட் கோட் உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஏஐ பேஸ்ட் கண்டென்ட் ஃபார் நான் டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் நீங்கள் உங்கள் பிஎம்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது பேஸ்டான கான்டென்ட்டும் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ கிளாட் கோட்னா என்ன அப்படின்னா, கிளாட் கோடுங்கிறது ஒரு ஏஜென்டிக் ஏஐ ஆக்சுவலாக. ஸோ நார்மல் கிளாடுக்கும் நீங்கள் சேட்டில் யூஸ் பண்ணுற கிளாடுக்கும் கிளாட் கோடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக சேட்டில் யூஸ் பண்ணுற கிளாட் ஜஸ்ட் அ கான்வர்சேஷனல் திங். ஓகே, நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, அது ஆன்சர் கொடுக்கும், அப்புறம் அது நீங்கள் காப்பி பண்ணி ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணணும், அண்ட் திருப்பி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு சேட் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் யார் அப்படின்ற விஷயம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். பட் கிளாட் கோடுங்கிறது இட்ஸ் அன் ஏஜென்ட். ஸோ உங்களோட ஃபோல்டருக்கு நீங்கள் ஆக்சஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அதுவே ஃபைல்ஸ் எடிட் பண்ணும், க்ரியேட் பண்ணும், சேஞ்சஸ் எல்லாம் அப்டேட் பண்ணணும், உங்களுக்கு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணும், அண்ட் தென் ரிப்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணும், அண்ட் தென் உங்களை பற்றின கான்டெக்ஸ்ட், உங்கள் ப்ராஜெக்ட் பற்றின கான்டெக்ஸ்ட் பர்மனெண்ட்டாக அதோட மெமரியில் வச்சுருக்கோம். ஸோ தட் நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சாட்லேயும் நீங்கள் புதுசாக ஸ்க்ராட்ச்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா கிளாட் சாட்டுங்கிறது குக்கிங்க்கு ஒரு ரெசிபி கேட்குற மாதிரி, பட் கிளாட் கோடுங்கிறது நீங்கள் ஒரு குக்கையே ஹையர் பண்ணுற மாதிரி. அந்த குக்குக்கு உங்களோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன, உங்களோட ஃப்ரிட்ஜ் எங்கே இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயமும் தெரியும். டெக்னிக்கலாக சொல்லணும்னா கிளாட் கோடுங்கிறது ஒரு டெர்மினல் டூல். அதனால தான் அந்த பிளாக் ஸ்க்ரீன். ஸோ அதனால தான் நிறைய பேர் அது ஒரு டெவலப்பர் டூல் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து நம்மலாம் பயப்படுறோம், அதாவது நம்ம நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கிற பட்சத்தில். ஸோ அதுக்காக தான் ஆந்த்ரோபிக் நிறைய எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க, லைக் யுவர் விஎஸ் கோட் எக்ஸ்டென்ஷன். ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்டென்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட இன்டர்ஃபேஸ் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அது நமக்கு ரொம்ப ஸ்கேரியாக இருக்காது. ஸோ அந்த விஎஸ் கோட் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு கிளாட் கோட் ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ விஎஸ் கோட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கிளாட் கோடை ஆக்சஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ கூகுள் போயிட்டு விஎஸ் கோட் டவுன்லோட் ஃபார் மேக், நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தால் விண்டோஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ அதோட ஃபஸ்ட் லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு இருக்கும். ஸோ நான் மேக் சொல்லி டவுன்லோட் கொடுத்துட்றேன். எஸ், எனக்கு இங்கே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எஸ், டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் மற்ற அப்ளிகேஷன் மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் ஃபோல்டரில் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எஸ், இது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. எஸ், இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இங்கே போயிட்டு விஎஸ் கோட் அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வெல்கம் டு விஎஸ் கோட், சைன் இன் யூஸிங் கிட்டப் கோபைலட் அப்படி கேட்கும். இன்கேஸ் கிட்டப்பில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலை அப்படின்னா கிட்டப்பில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கிட்டப் போனீங்கனாலே கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எஸ், நீங்கள் இதை லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ எஸ், இதில் போயிட்டு இந்த லெஃப்ட் சைடில் இந்த எக்ஸ்டென்ஷன்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு
இங்கே வந்து Claude அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா Claude Code எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். எஸ், ட்ரஸ்ட் அண்ட் பப்ளிஷன் இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம் நீங்கள். எஸ், உங்களுக்கானது வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோல்டருக்கான ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு நீங்கள் எப்போவுமே ஒரு Claudeக்கு ஒரு செப்பரேட் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஃபோல்டர்ஸ் எல்லாமே அந்த ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ தட் Claude Codeக்கு அந்த ஒரு ஃபோல்டருக்கு மட்டும் ஆக்சஸ் இருக்கிற மாதிரி. ஸோ நான் இங்கே Claude ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லி ஏற்கனவே நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் உங்களோட ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் நீங்கள் நேச்சுரலாக என்ன வேணுமோ நீங்கள் நேச்சுரல் லாங்குவேஜில் டிஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த ஃபோல்டருக்கு ஆக்சஸ் இருக்க ஃபோல்டருக்கு அதுக்கான ஒர்க் அது பண்ண ஆரம்பிச்சிடும். பட் மேக்ஸிமம் இங்கே தான் எல்லோரும் தப்பு பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்படின்னா லைக் கோட் போயிட்டாலே நம்ம இந்த பேக் / போயிட்டு ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுத்து நம்ம ஆக்சுவலாக ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுவோம். இந்த / கமெண்ட்ஸ்லாம் கொடுத்து ஏதாவது ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் கரெக்டாக அது ஒர்க் ஆகாது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்குது. நான் வீடியோவில் முன்னாலேயே சொன்ன மாதிரி அந்த ஒரு பவர்ஃபுல் ஃபைல் அந்த .md ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா. ஸோ நீங்கள் எந்த ஃபோல்டருக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்கு நீங்கள் ஒரு .md ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த .md ஃபைலில் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னா அந்த .md ஃபைலோட பர்பஸ் என்ன, ஸோ நீங்கள் எந்த ஃபோல்டருக்கு நீங்கள் ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோல்டரோட பர்பஸ் என்ன, ஸோ உங்களோட மேபி அந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய சில இன்ஃபர்மேஷன், மேபி உங்களோட வாய்ஸ் என்ன, உங்களோட ஆடியன்ஸ் யார், ஸோ அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எது எங்கெங்கே இருக்குது, அண்ட் தென் எதெல்லாம் அது பண்ணணும், எதெல்லாம் அது பண்ணவே கூடாது. லைக் எந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கான ஒரு ஆக்ஷனை அது எடுத்துடவே கூடாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட ஜிமெயிலில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஜிமெயில் ரிலேட்டட் ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்களோட சிஆர்எம்லாம் இருக்குது அப்படின்னா, லைக் உங்களுக்கு பதிலாக அதுவே போய் மெயிலெலாம் ட்ராஃப்ட் பண்ணி அதை அனுப்பிச்சிடவே கூடாது. ஸோ அந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப தெளிவாக அந்த இதில் மென்ஷன் பண்ணிடணும். அண்ட் லைக் இந்த MD ஃபைலை ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ தட் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த MD ஃபைல் ரொம்ப குட்டியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகும். பிகாஸ் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது அந்த ஃபோல்டரை ரெஃபரன்ஸ் பண்ணி இது அந்த MD ஃபைலில் இருக்க இன்ஃபர்மேஷனும் சேர்த்து எடுத்து தான் லோட் ஆகும். ஸோ தட் அந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ இது பெருசாச்சு அப்படின்னா அந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ வந்து சீக்கிரம் ஃபில் அப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எதுக்காக இந்த MD ஃபைல் ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, லைக் இப்போ நீங்கள் அந்த ஒரு ஃபோல்டருக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்க, அந்த ஃபோல்டரில் வந்துட்டு நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்க அப்படின்னா, நார்மலாக சாட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நியூ சாட் போயிட்டு ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஃப்ரம் ஸ்க்ராச் எக்ஸ்பிளைன் பண்ணணும். லைக் நீங்கள் யார், எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அந்த ப்ராஜெக்டோட கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்றது. பட் அதுக்கு பதிலாக அந்த மெயின் ஃபோல்டருக்கான ஒரு MD ஃபைலுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணணும். அந்த MD ஃபைலில் அந்த ஃபோல்டர் நம்ம எதுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம், அந்த ஃபோல்டரில் என்னென்னலாம் இருக்குது, நம்மளோட கோல் என்ன அப்படின்றத அந்த MD ஃபைலில் நம்ம ஷார்ட்டாக சொல்லிடுவோம். ஸோ தட் நம்ம அகெயின் அண்ட் அகெயின் அந்த ப்ராஜெக்டை பற்றி ஃப்ரம் ஸ்க்ராச் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு 3 ஹேபிட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா லைக் இந்த Claude Code வந்து நீங்கள் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் அஸ் அ பிகினர். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ லைக் இங்கே ஒரு 4 மோட்ஸ் இருக்கும். மேனுவல், எடிட், ஆட்டோமேட்டிக், பிளான் அண்ட் ஆட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் மேனுவல் மோட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும், ஒவ்வொரு டாஸ்க்குக்கும், ஒவ்வொரு குவரிஸ்க்கும் நீங்கள் மேனுவலாக ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பிளான் வந்து ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டாஸ்க் பண்ணணும் அப்படின்னா, லைக் எப்போவுமே நம்ம டேரெக்டாக ஏஐ கிட்ட போயிட்டு எனக்காக இதில் டேரெக்டாக நீ எனக்கு போயிட்டு இந்த ஃபைலை இதை எடிட் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது ஃபஸ்ட் ஐட்ரேஷன்லேயே கரெக்டாக நம்ம எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணுற மாதிரி எடிட் பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிளானிங் மோடில் வச்சுக்கோங்க. ஸோ தட் அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது என்ன பண்ண போகுது அப்படின்றத உங்ககிட்ட ஒரு பிளானை சொல்லும். அந்த பிளானில் நீங்கள் ஏதாவது ஐட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதை திருப்பி ஐட்ரேட் பண்ணி இல்லை இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி அந்த பிளானை நீங்கள் ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஒர்க் பண்ண சொல்ல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக டோக்கனை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே அது தப்பாக ஐட்ரேட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ஐட்ரேட் பண்ணும்போது நமக்கு டோக்கன் லிமிட் சீக்கிரம் எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. இங்கே ஃபைனலாக இருக்கிற மோடு வந்து ஆட்டோ. இது வந்து எந்த பர்மிஷனுமே உங்ககிட்ட கேட்காது. கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே பைபாஸ் பண்ணிவிட்டு அதுவே எண்ட் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து பிளானில் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு கன்ஃபார்மாக இதுதான் இது பண்ண போகுது, இப்படி தான் அதை ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஆட்டோ கூட பண்ணிக்கலாம். ஸோ தட் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் அப்ரூவல் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ரெண்டாவது பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா,
எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பிளானிங்கில் எப்போவுமே வந்து ஹை லெவல் ஆஃப் மாடல் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு ஃபோல்டரை வச்சு நான் ஒரு டேஷ்போர்ட் என்னோட காம்படிட்டிவ் அனாலிசிஸ் வச்சு ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ண போகிறேன்னா அந்த பிளானிங் ஸ்டேஜில் அந்த பிரெயின் ஸ்டார்மிங் ஸ்டேஜில் நீங்கள் ஃபேபிளோ இல்லை ஓப்பஸ் மாதிரியான ஹை எண்ட் மாடல் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் அது பிளானிங் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பண்ணும். இதெல்லாம் வந்து ஹைலி எஃபெக்டிவ் மாடலுங்கிறதுனால இந்த ஹைலி எஃபிஷியன்ட் மாடல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட பிளான் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் தென் ஒன்ஸ் அந்த பிளானிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக நீங்கள் இந்த டேஷ்போர்ட் கிரியேட் பண்ண போகும்போது நீங்கள் இந்த சோனெட்டுன்னு சொல்லிட்டு நார்மலான மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட்டான அவுட்புட்டையும் உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும். அண்ட் தென் டோக்கன் லிமிட்ஸையும் நம்ம சீக்கிரம் எக்ஸஸ் பண்ணாமல் நம்மளோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த கிளாட் கோட் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா கம்பேர்ட் டு கிளாட் சாட், நடுவில் ஒரு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது உங்களால் மாடலை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது பிளானிங்க்கு நீங்கள் ஒரு மாடல் வச்சுக்கலாம். அண்ட் தென் பிளானிங் முடிஞ்சு ஆக்சுவல் எக்ஸிக்யூஷனுக்கு நீங்கள் வேறு மாடல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் தேர்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா லைக் நம்ம எல்லாருமே ஒரு 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 ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணி ஒரு சாட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லைக் நம்ம அதே த்ரெட்டில் அந்த கான்வர்சேஷனை ரொம்ப லென்த்தி ஆகிட்டே போவோம். ஒரு எஃபிஷியன்ட் வே ஆஃப் ஒர்க்கிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் ஒரு 50-55% ஆஃப் கிரெடிட்ஸ் நீங்கள் அந்த பேஜில் லிமிட்ஸ் நீங்கள் அந்த பேஜில் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த பேஜ்லேருந்து நியூ த்ரெட் கிரியேட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நீங்கள் அதே த்ரெட்டை போக போக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது த பர்டிகுலர் திங் வில் கெட் டம்மர் வெரி சூனர். அதனால அது கொடுத்த கான்டெக்ட் எல்லாமே அது மறந்துடும். அதோட எஃபிஷியன்சி அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை லென்த்தன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதோட எஃபிஷியன்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். ஸோ இதில் இன்னொரு பெஸ்ட் பார்ட் அந்த தேர்ட் இது என்ன அப்படின்னா அந்த கிரெடிட் லிமிட்ஸை நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் போயிட்டு யூசேஜ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா லைக் இந்த ஸ்லாஷ் கமெண்ட்ஸில் உங்களுக்கு இந்த யூசேஜ் இந்த 5 hour செஷன் லிமிட்ஸ் லைக் நான் இங்கே 3% தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு 50 இல்லை 55% வரும்போது தாராளமாக நீங்கள் வந்து இதில் இருக்கிற அந்த சாட்டெல்லாம் லைக் குயிக்காக ஒரு சம்மரி மாதிரி எடுத்துகிட்டு அந்த சம்மரியை நீங்கள் நியூ சாட்டில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எப்போவுமே அந்த கன்சிஸ்டண்ட்டாக பெஸ்ட் அவுட்புட்டுங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்ககிட்ட நான் கிளாட் ஒர்க் ஸ்பேஸுங்கிற ஃபோல்டருக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டு நான் அந்த கிளாட் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள இந்த யூடியூப் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டருக்கு தான் நான் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். இதில் என்னென்னா என்னோட யூடியூப் சேனலுக்கான காம்படிட்டிவ் ரிசர்ச் அனாலிசிஸ் இந்த எக்ஸல் ஷீட்டில் இருக்குது. அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எம்டி ஃபைல் நான் இந்த விஎஸ் கோடில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேனலோட எம்டி ஃபைல். ஸோ எதுக்காக நான் இந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இதோட என்ன பர்பஸ் என்ன, ஸோ பேசிக்காக லைக் இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், என்ன மாதிரியான பர்பஸ்க்கு நான் இதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஆன டிஸ்கிரிப்ஷன், எப்படி எம்டி ஃபைல் கிரியேட் பண்ணணுன்றதையும் நீங்கள் கிளாட் கோட் கிட்டே கேட்டிங்கன்னா எந்த ஃபோல்டருக்கு நீங்கள் ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்களோ அதில் இருக்கிற ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து அதுவே உங்களுக்கு எம்டி ஃபைலையும் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரில் ட்ராப் பண்ணிடும். ஸோ தட் அந்த ஃபோல்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் .md ஃபைல் இருக்குங்கிறத உங்களால் பார்க்க முடியும் அலாங் வித் எக்ஸல் ஃபைல் தட் ஐ ஹேவ். ஸோ இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்க் இதுக்கிட்ட நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஸோ எனக்கு இந்த காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப் அனாலிசிஸை வச்சு எனக்கு ஒரு குயிக்காக ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணணும். அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். நீங்கள் கேட்கலாம் லைக் இதை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் பவர்ஃபுல்லான டாஸ்க்லாம் நீங்கள் பண்ணலான்னு சொன்னீங்களே, லைக் வெறும் டேஷ்போர்ட் க்ரியேஷன் தான் பண்ணலாமே, வெறும் டேஷ்போர்ட் க்ரியேஷன் தான் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்களே, இதை நாங்கள் சாட்லேயோ இல்லைனா கோவர்க்லேயோ நான் யூஸ் பண்ணிடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எஸ் தட்ஸ் அ வேலிட் ரீசன். சாட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸல் ஃபைலை நீங்கள் மேனுவலாக வந்துட்டு அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணணும். அண்ட் தென் ஒவ்வொரு டைமும் நீங்கள் டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் போயிட்டு இந்த எம்டி ஃபைல் அந்த சாட்டில் இருக்காது, அந்த ஃபெசிலிட்டி அந்த சாட்டில் இருக்காதுன்றதுனால ஒவ்வொரு டைமும் எதுக்காக நீங்கள் இந்த டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, உங்களோட ஆடியன்ஸ் என்ன, பர்பஸ் என்ன அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். பட் கோடு கிட்ட இந்த எம்டி ஃபைல் இருக்கிறதுனால நீங்கள் அந்த பர்பஸை ஃப்ரம் ஸ்க்ராச் எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அந்த நீங்கள் கேட்கலாம் நான் கிளாட் கோவர்க்கு யூஸ் பண்ணி இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் பண்ணலாமே அப்படின்னு. பட் கிளாட் கோவர்க்குக்கும் கோடுக்கும் என்ன மெயின் டிஃபரன்ஸை நான் பார்க்குறேன் அப்படின்னா லைக் கோடை கம்பேர் பண்ணும்போது கிளாட் கோவர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அண்ட் தென் என்னால் எவ்வளோ நான் டோக்கன் லிமிட்ஸ் இருக்குது, நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம கோடில் பார்க்குற மாதிரி கோவர்க்கில் என்னால் பார்க்க முடியாது. அதனால் எஃபிஷியன்சி ஆஃப் தட் பர்டிகுலர் த்ரெட் எப்போ வேணாலும் அது வந்து டம் ஆகலாம். ஸோ அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம பர்டிகுலராக கிளாட் கோடை சூஸ் பண்ணி நம்ம இந்த ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த சாட்டில் போயிட்டு இதை ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ண சொல்ல போகிறோம். Can you create a quick dashboard for me to analyze based on the competitive analysis report that I have in both the Excels? ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பிளானிங் மோடில் இருக்கிறதுனால இதுதான் அந்த பிளான்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குது கன்ஃபர்மேஷனுக்காக.
ஸோ இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ யூ வாண்ட் டு அக்செப்ட் திஸ் பிளான். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் மற்ற ஸ்டெப்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடக்கணுமா, இல்லை எல்லா ஸ்டெப்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவல் வேணுமா, இல்லைனா லைக் பிளானிங்கை நீங்கள் எதுவும் ரீஇட்ரேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ நான் பிளானை அப்ரூவ் பண்ணிவிட்டு நான் அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறம் இட் வில் ஸ்டார்ட் கிரியேட்டிங் த டேஷ்போர்ட். ஸோ எஸ், நமக்கான அந்த ஆர்டிஃபேக்ட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா லைக் அது க்ரியேட் பண்ணி காமிச்சிருச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ரா எக்ஸல் ஷீட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ சேனல் அனலைஸ் பண்ணியிருக்கோம், ஆவரேஜாக வந்து லைக் எவ்வளோ சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஸோ தமிழ் சேனல் மட்டுமா, இல்லை எல்லா சேனலுமே, இல்லை ஏஐ சேனல் என்னோடய ஸ்பெசிஃபிக் நீஷா, ஸோ அதில் டாப் பர்ஃபார்மிங் வீடியோஸ் எது. ஸோ எனக்கு இப்படி ஒரு டீட்டெயில்டான அனாலிசிஸ் வந்து வந்துடுச்சு. அண்ட் தென் அவங்களோட தம்ப்நெயில் அண்ட் தென் டைட்டில் பேட்டர்ன் எப்படி இருக்குது, எனக்கு எந்த மாதிரியான ஆங்கிள் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ டீட்டெயிலாக நமக்கு ஒரு டேஷ்போர்ட் வந்து கொடுத்துருச்சு. அண்ட் தென் அகெயின் இது ஸ்பெசிஃபிக்காக நான் இப்படி வேணும் அப்படி வேணும் இப்படியுமே சொன்னது கிடையாது. நான் வேகாக ஒரு டெமோ பர்பஸ்க்காக நான் கொடுத்தது. எனக்கு இந்த மாதிரியான ஒரு டேஷ்போர்டு அது வந்து கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளாட் கோடை நீங்கள் எவ்வளோ ஈஸியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்து கிளாட் கோடை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. லைக் விஎஸ் கோடோட எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் கிளாட் கோடு வந்து பெய்டு வெர்ஷனில் மட்டும்தான் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் பெய்டு வெர்ஷன் வச்சுருக்கீங்கிற பட்சத்தில் அந்த $17 a month அந்த பெய்டு வெர்ஷன் வச்சுருக்கீங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இந்த கோடை கிளாட் கோடை நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லைக் ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறது, இல்லை ஒரு ரிப்போர்ட் சம்மரி க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரியான சின்ன டாஸ்க்கு யூஸ் பண்ணி கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணிக்கோங்க. கெயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறதோ இல்லைனா லைக் ஆப் டிசைன் பண்ணுறதோ எல்லாமே நீங்கள் வந்து இந்த கிளாட் கோடில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். கோடிங் நான் முதலே சொன்ன மாதிரி 1% கூட உங்களுக்கு கோடிங் தெரியணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுன்றதை தெளிவாக டீட்டெயிலாக அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நேச்சுரல் லாங்குவேஜில் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சதுனாலே டெஃபினட்டாக உங்களுக்கான அவுட்புட்டை நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கிளாட் கோட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம லைவாக நம்ம பார்ப்போம். டெஃபினட்டாக நீங்கள் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.